प्रेमिकेन्द्राय नमस्ते श्री प्रेमिकेन्द्राय नमस्ते श्री सद्गुरु प्रेमिकेन्द्राय नमस्ते श्री सद्गुरु प्रेमिकेन्द्राय नमस्ते माधुरी प्रिय प्रेमिकेन्द्राय नमस्ते कृष्ण माधुरी प्रिय प्रेमिकेन्द्राय नमस्ते मंगल विग्रह प्रेमिकेन्द्राय नमस्ते मंगल विग्रह प्रेमिकेन्द्राय नमस्ते मंगलदायक प्रेमिकेन्द्राय नमस्ते मंगल विग्रह मंगलदायक प्रेमिकेन्द्राय नमस्ते भक्तपुरी निवासाय प्रेमिकेन्द्राय नमस्ते श्री भक्तपुरी निवासाय प्रेमिकेन्द्राय नमस्ते भक्ताभीष्टदायकाय प्रेमिकेन्द्राय नमस्ते भक्ताभीष्टदायकाय प्रेमिकेन्द्राय नमस्ते सद्गुरु प्रेमिकेन्द्राय नमस्ते माधुरी रमणाय प्रेमिकेन्द्राय नमस्ते 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 सद्गुरु प्रेमिकेन्द्र महाराज की जय माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय भक्त कुतूहल लाल की जय पुण्यानिमान परम भागवतान स्मरामि என்கின்ற ரீதியிலே பிரேமிக புஷ்பாஞ்சலி பாகம் 20 யதாமதி யதாசக்தி ஆச்சாரியவர்யரான ஸ்ரீ பிரேமிகேந்திரருடைய சரித்திரம் அதன் தொடர்ச்சியை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். 20 பாகம் கடந்து விட்டதினாலே சற்று அவருடைய சரித்திரத்தை முன்னிலிருந்து காணலாம். பரமாத்மா யுகந்தோறும் அவதரிக்கின்றான், ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை செய்தான். ஆனால் நாமாவதாரியாக அவதாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரேமிகேந்திரனாக அவதரித்தார். ஜகமைய அவதரித்தார். செங்கனூரிலே கிருஷ்ணசூரி வம்சத்திலே பூர்வசிகா பிராமணர்களின் உயர்ந்ததான வம்சத்திலே திலகோத்தமராக அவருடைய தந்தை பெரும் ராமபக்தர், தாயாரோ கிருஷ்ண பக்தியின் பிரதீகமாக இருந்தால். ஸ்வதஸ்திருப்தமான ஒரு ஜீவனம், வேதோச்சிதமான வாழ்வு, உயர்ந்ததான நோக்கம், இருக்கும் வரை அனைவருக்கும் உபகாரமாக இருப்பது, உயர்ந்த விஷயங்களை பலருக்கு போதிப்பது என்ற ஒரு உயர்ந்த பரம்பரையிலே வந்தவர். நல்லதொரு நன்னாளிலே
ஜன்மாஷ்டமி ரோஹிணி சேர்ந்த கிருஷ்ணனுடைய அவதார தினத்திலே கிருஷ்ணசூரியன் வம்சத்திலே நமது ராமகிருஷ்ணன் அவதரித்தார். அம்பி என்று உலகம் கூவி அழைத்த ஒரு சிறு பாலகனாக நம்மெல்லாம் காணும் பொருட்டு நமக்கு குலதெய்வமாக நமது ராமனாக கண்ணனாக தெய்வ வாரியாக இருந்து குலைத்தழிக்க வந்த அம்பியாக ராமகிருஷ்ணனாக செஞ்சலூரிலே உலகமே கழித்து கொண்டாடும் உயர்ந்த ஜன்மாஷ்டமி அன்று பிறந்தார். காடுடை கண்ணனுக்கு சளைத்தவன் நானல்ல என்று பீடுடை மன்னன் தோன்றும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல் துளசி அங்குரிக்கும் பொழுதே சுகந்தம் வீசுவது போல் இவருடைய அவதாரம். வெங்கடவன் அருளால் அவர் அவதரித்தார். தானே யோகாபியாசமும் தியானாபியாசமும் சிறுவயதிலிருந்தே செஞ்சு வந்தார். சதா மௌனமாகவே தாய் தந்தையர்களுக்கு பிதர்மாத்திரு பக்தியின் பிரதீகமாக இருந்தார். தான் பிறக்கும் பொழுதே துளசி அங்குரிக்குமார் போலே களிப்பான பேச்சு, கருணை மொழியும் பார்வை, மௌனம், தேனவர் பாட்டும் ஆட்டமும், தன் சகோதரிகள் உடன் பிறந்தவர்களுடன் தன்னை மறந்து இருப்பார். சிறுவயதிலேயே கிருஷ்ணனுடைய விளையாட்டு, கிருஷ்ணனுடைய நாமாவளிகள், கிருஷ்ணனுடைய ரூபத்தியானம், ஜபம், ராமநாம ஜபம் இவற்றில் தன்னை ஆழ்ந்து இருக்கையிலே போதேந்தாருடைய கிருப்பை இவருக்கு வைத்தது. மகாபெரிவாள் போதித்த அவ்வழியை பின்பற்றினார். தான் நாமத்திற்காகவே பிறந்திருக்கின்றோம் என்ற நேமத்தோடு வாழ்ந்தார். கீர்த்தனம் செய்தார். நல்வண்ணமாய் நாமம் கூறி அனைவரையும் நாமம் கூறும்படி செய்தார். மகாமந்திரம் இவருடைய வாக்கிலே பெரும் கங்கா பிரவாகத்து வர இவருடைய கனவிலே விட்டலன் வந்தான். கண்ட விக்கிரகத்தை தான் மண்ணிலே சமைத்தார். அனைவரும் இது என்ன ரூபம், என்ன தெய்வம் என்று விசாரிக்கையிலே பின்னர் வரிய வந்தது இவர்தான் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரத்திலே பாண்டுரங்கனாக நாதபிரம்மமாக அவதரித்த பரம்பொருள். ருக்மிணி தாயாரோடு அண்ணா சமைத்து அவன் முன்னால் ஆடிப்பாடி மகிழ்ந்தார். பெற்றோர்கள் உவந்தனர். பெரும் தெய்வ காரியத்திலே ஆழ்ந்திருக்கின்றானே சிறுபிள்ளை என்று கழித்தனர். ரகசியமாக இவர் யோக சாதனையும் செய்து வந்தார். மகான்களுடைய சம்சர்க்கம் ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. இடைமருதூர் வெங்கட்ராம பாகவதருடன், திருப்பனந்தாள் ஜெயராமதாசருடனும், ஒழுகுச்சேரி சுவாமிநாத பாகவதருடன் மறைத்திருந்த வெள்ளமாய் நாமசங்கீர்த்தனம் செய்த வண்ணம் இருந்தார். கோபாலகிருஷ்ண பாகவதர் இவருடன் அணுக்க சம்சர்க்கம் வைத்து கொண்டிருந்தார். இவருடைய சப்தாகம் பின்னால் எங்கெல்லாம் நடந்ததோ விடமெல்லாம் தன்னுடைய ஆராதனமூர்த்தியான நரசிம்மனோடு வந்து சேர்ந்து அந்த சப்தாகத்தையோ நவாகத்தையோ திறம்பட பாவபூர்வமாக தன்னுடைய நாமசங்கீர்த்தனத்தினாலேயும் தன்னுடைய நிருத்திய கானத்தினாலேயும் அனைவரும் தன்பால் ஈர்த்து, இதோ இந்த பரம்பொருள் சொல்லும் பரதெய்வம் என்னுடைய உபாசனா தெய்வம் என்று அனைவருக்கும் காட்டி அனவரதம் அண்ணாவோடு சஞ்சாரம் செய்த வண்ணம் இருந்தார். ஆதி காலத்திலே உபாசிக்கும் தெய்வமெல்லாம் ஒவ்வொரு அனுபவத்தை இவருக்கு இந்த வண்ணம் இருக்க மகத்தான தவசியர்களுடைய சம்சர்க்கம் சிறுவயதிலேயே பெற்ற வண்ணம் இந்த மாயன் அவமாயிலிருந்து விலகி தனக்கென்று விலட்சணமான லோக விலட்சணமான ஒரு பாதையை அமைத்து கொண்டான். மகாத்மனாய் எனகதஸ்ஸ பந்தாக என்றபடி மகான்கள் சென்ற வழியிலே வரும் சென்றால் போதேந்திரருடைய கட்டாட்சம் மகாபெரிவாளுடைய மௌன பாஷையிலிருந்து அறிந்து கொண்டு போதேந்திராளுக்கு ஆராதனை செய்வது என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு தன்னுடைய கடை மூச்சு பர்யந்தம் செய்து இருந்தார். வழிகாட்டி வந்தார். நாமசூத்திரம் பெற்றார். யோகசூத்திரம் அறிந்தார். உஞ்சவர்த்தியின் மூலமாக அனைவரையும் நாமசங்கீர்த்தனத்தின் பாதையிலே நல்வழி திருப்பினார். நல்லதோர் ஹேவிளம்பி ஆவணி மாதம் கோதூளி வேலையிலே பரனூர் செய்த புண்ணியத்தின் விசேஷத்தினாலே இந்த பக்தபுரீஷனாக தான் வந்து சேர்ந்தார். அந்த கிருஷ்ணாரண்யத்தை ஆயனுடைய ஆணையினாலே மிருகண்டுவிற்கே விஸ்வரூபம் தந்தான். திருஷ்ணையில்லாத சித்தர்கள் நிறைந்த சித்தபூமி, சித்தலிங்க மடம் தென்பெண்ணையாற்றின் கரையிலே, அங்கு இலுப்பை மரக்காட்டிலே தான் தன்னை மறந்து தியானம் செய்வார். அதனால் யாதர்ச்சிகமாக தபோவனம் ஞானாந்தகிரி சுவாமிகளையும் சந்தித்து அவருடன் நல்லிணக்கம் செய்த வண்ணம் இருந்தார். அடிக்கடி சம்சர்க்கம் பெற்று உயர்ஞான பாதையிலே பிடுநடை போட்ட வண்ணம் இருந்தார். அருணாசங்கத்து மகான்களெல்லாம் இவருடன் தேடி வந்து இவருடன் உயர்பக்தியின் நிலைகளை ராசானுபவத்தை
இவர் பெற மரணமிலா பெருவாழ்வை வெங்குட்டுவால் ராசமார்க்க அனுபவம் பெற்று கோபிபாவும் தங்கு தடையில்லாத பக்தர் சங்கமும் அதனால் உயர்ந்த ராதாகிருஷ்ண பக்திக்கு வித்திட்ட மகான்களின் நினைவும் அருணா முதல் அத்துணை பெரியோர்களின் சம்சர்க்கத்தையும் தியான மார்க்கேன அனுபவித்து இவருக்கு எண்ணற்ற பாகவதர்கள் வந்த வண்ணம் இவரிடம் வந்து தானாக வலிய வந்து ராசகானம் என்ன, மதுரமான தேவார திருவாசகாதிகள் என்ன அனைத்தையும் போதித்து கண்ணுக்கு இனியதான சாதுக்களுடைய சங்கம், மனதுக்கு இனியதான அவர்களுடைய பேச்சு, மனதை பிசைக்கூடிய உயர்ந்ததான ஒரு பாவம் பொருந்தியதான உயர்ந்த நிறுத்த கீத அனுபவங்கள் அனைத்தும் ஸ்மரணானந்தத்தை பெருக்க அவ்வனைத்தையும் கோலாகலுக்கு அர்ப்பணம் செய்த வண்ணம் இருந்தார். நடனம் பயிலாமலேயே நடனத்தில் வித்தகரானார். வேத வித்தகராம் நாகராஜன் சாமகானத்திலே மகத்தான பிரகிருதி தப்லாமுரியோர் கிருஷ்ண சௌத்திகள் வெங்குட்டுவோடு சங்கு சுப்பிரமணியம் வந்து சேர சுந்தர் பிரபு, நடேச பிரபு இவ்வாறு எண்ணற்ற பாகவதர்கள், மல்லிரங்கன் தவே முதலான இளைஞர் பட்டாளம் ஏகாதசி தோறும் வந்து சேர்ந்தனர். ஆஷாட ஏகாதசி அன்று பரனூரிலே அந்த நன்னாளிலே வேகாத வெயிலே ஆயர்குல பாலனை ஏந்திய வண்ணம் குதூகலஸ்வரூபியாக பக்த கோலாகலனை கையிலே ஏந்து வண்ணம் பரனூரிலே வந்து பிரதிஷ்டை செய்தார். அவர் இவ்வளவு நாளாக ஏங்கி மேனிசிலிர்த்து கனவிலே கண்ட பரம்பொருளை, அந்த புகழ் மீனினை இடிலா உருவத்தினை கண்டு தன்னை மறந்து அவனுக்கு சிங்காராதிகளை செய்து அல்லும் பகலும் அவனோடே அஷ்டயாம சேவையை செய்த வண்ணம் இருந்தார். உலகமே வியந்தது. அல்லும் பகலும் கோலாகலுடனே தான் ஓயாத தூராமணக்காதலாலே பெரும் பக்தி மேலிட்டினாலே அனைத்து விதமான கைங்களையும் தானே செய்தார். அவனுக்கே ஆட்பட்ட நந்தபாதா யசோதா மாயிக்கு அலமேலு மற்றவர்களுக்கும் நவமாக தான் பாலகனாகவே அவர்களுக்கு கோலாகலனாகவே வாழ்ந்து காட்டினார். அருமையான 7 குழந்தைகள், நவயோகிகளுக்கு சமமான 7 வந்து சேர்ந்தனர். அண்ணாவுடைய பாகவத பாடசாலை துவங்கியது. அவர்கள் எல்லாம் வந்த நாள் முதல் பஜனை என்ன, ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, கண்ணன் நினைவான அவருடைய போதனைகள் என்ன, அவர் தந்த இன்னமுதங்கள் என்ன, எப்பேற்பட்ட சதகங்கள், எப்பேற்பட்ட கீர்த்தனைகள், எப்பேற்பட்ட ஆனந்த அனுபவம், இதை சொல்லி மாளாது பரனூர் மக்கள் யாவரும் இவருக்கு கிருஷ்ணபோதையிலே, இவர் தந்த கிருஷ்ணபோதையிலே பித்து பிடித்தவர்களாக அவருடைய திருவடியை சம்சர்க்கத்தினாலே உயர்ந்த பக்திரசத்தில் மேலோட்டத்தில் ஆழ்ந்து தன்னை மறந்திருந்தனர். பரமாத்மா கோலாகலன் திக்விஜயம் செய்ய வேண்டும் என்று ஆணையிட திக்கஜங்களாகிய பக்தர்களுடன் சேர்ந்தவர்களாக தன்னை மறந்து விக்கித்து பாடுவார் அன்பர் கூட்டம் ஆங்காங்கே கூட. பாரதமெங்கும் கோலாகலன் திக்விஜயம் செய்தான். கிருஷ்ணதாஸ் குடும்பத்தோடு வந்து கழித்து வியந்து அவருடைய நிழலாகவே ஆனார். டி.சி. கிருஷ்ணா வந்து சேர்ந்தார். கிருஷ்ணமாதுரி உன் சகி என காட்டிய மாட்சியாலே கிருஷ்ணமாதுரியின் மாதுகரனானார். தம்பதிகள் இருவரும் ரசானுபாவத்திலே ராசபாவ மேலிட்டும் எழிற, ராசபாவ சாட்சாத்கார அனுபவம் ஒளிர, பிருந்தாவனம் செல்லாமலேயே பிருந்தாவனத்தின் மகிமாமிர்தத்தை செய்து அருளினார். ரசிகனான கோலாகலனுக்கு அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தவண்ணும் இருந்தார். வீதிதோறும், வீடுதோறும், இல்லந்தோறும், கிராமந்தோறும், நாடுதோறும் கோலாகலன் பேச்சே முச்சாயிற்று. எட்டில் எழுதி பாட்டிலே அதை குழைத்து கைங்கரியம் செய்தார். அகமுடையாளுடன் கூடி அண்ணா செய்த உயர்ந்த பக்தியை பக்தரத்னங்களாகிய ஸ்ரீனிவாசன் பலராம சாஸ்திரிகள் குடும்பத்துடன், கிருஷ்ணதாஸ் வெங்கடேசனுடன் கூட பக்த தியாகராஜன், கணநாதாரியர், முக்தன் மூலன் அண்ணாவோடு ரமித்த வண்ணம் இருக்க எண்ணில்லாத பாகவத கூட்டம் சொல்லி மாளாது. சில பேரை விட்டுவிடுவோம் என்ற ஒரு அச்சத்தினாலே அவர்களை கூடாமல் மேற்கொண்டு செல்கின்றேன். அகங்குழைந்து பாடுவார், நாடுவார், உகந்தாளிப்பார், வீழ்வார், கண்ணீர் சோர ஒருவருக்கொருவர் ஆலிங்கனம் செய்து திருவடியிலே விழுந்து பக்தி பேலிட்டினாலே கோலாகலனுக்கு அனவர்த்தம் செய்த வண்யம் பாக்யவான்கள் எவ்வளவு பேர்கள், எவ்வளவு பேர்கள். அவர்களையெல்லாம் மேலும் அடுத்த பாகத்திலே ஸ்மரித்து கோலாகலனுடைய வைபவத்தை, அந்த ஆரம்ப தினமே இவ்வாறு இருக்குமாயின் அவன் செய்த லீலைகளை எவ்வாறு கூறுவோம் என்ற வியப்பின் எல்லைக்கு சென்று இந்த பிரேமி அண்ணாவின்
புஷ்பாஞ்சலியை ஸ்மரணானுபவத்தை ஸ்மரணாஞ்சலியை மேற்கொண்டு அனுபவிப்போம். பக்த கோலாஹலலால் கீ ஜெய், பக்த குதூஹலலால் கீ ஜெய். சிறப்புடை மறையவர் வாழ அரங்கநகர் வாழ இறைப்பொழிதில் பதிதோறும் பரமனுக்கே ஆட்பட்டு பணி செய்யும் சிறப்பாய் பட்டர் குழம் குவிய 108 தம்பதிகளை விருப்போடு ஸ்ரீ அண்ணாமண்ணி தொழுதுய்ந்தார் நெடுங்குன்றாய். சிறப்புடைய அரங்கநகர் வாழ மறையவர் வாழ இறைப்பொழுதிலே ஒரு கணப்பொதிலே பதிதோறும் இருக்கும் பரமனுக்கே ஆட்பட்ட உயர்ந்ததான திருப்பணி செய்கின்ற அர்ச்சகர் குழாம் அவ்வப்பொழுது அண்ணாவை வந்து சேவித்து அரங்கன் பிரசாதம் இதோ நம் அழகர் பிரசாதம், இதோ குரத்தாழ்வான் பிரசாதம், இதோ எம்பெருமானார் பிரசாதம், இதோ பக்குடத்தான் பிரசாதம், இதோ அமுதன் பிரசாதம் என்று தேடி தேடி வெங்கடவன் பிரசாதத்தையும் மாலவன் முறை 108 வைணவ தலங்களையும் தரிசித்து வந்த அண்ணாவின் அனுபவத்தை வாழ்க்கையினால் சொல்ல முடியாது. ஆனார்கள் அண்ணாவின் திருவாய் அமுதத்தை பருகிய அர்ச்சகர்கள் இவருக்கு தாசர்கள் ஆனார்கள். அர்ச்சகஸ்ய ஹரிசாட்சாத்து என்ற பதம், சாட்சாத்து ஸ்ரீ ஹரிதான் அவர்கள். அவர் இந்த திவ்ய தம்பதிகளின் கிருபை வேண்டுமென்றால் இந்த திவ்ய தம்பதிகளை தொழ வேண்டும் என்ற எண்ணம் முதிக்க ஸ்ரீரங்கத்திலே உயர்ந்ததான ஒரு நன்னாளிலே 108 விதேசத்திலிருந்து அர்ச்சகர் தம்பதிகளை வரவைத்து அந்த 108 தம்பதிகளையும் தானே அந்தந்த நாமத்தை சொல்லி ஆவாகனம் செய்து அவர்களுக்கு பாதை பூஜை செய்து அவர்களுக்கு சகல மரியாதைகளையும் செய்து அவர்களே வந்து திருமாங்கல்ய தாரணம் செய்ய சொல்லி அவர்களுக்கு புஷ்பாதிகளினால் அர்ச்சனை செய்து நிறைய திரவிய தானியாதிகளை சொர்ணாதிகளை தந்து அவர்களை விருப்போடு தான் வலம் வந்து நமஸ்கரித்து குடும்பத்தோடு அவர்களால் அட்சய ஆசீர்வாதம் செய்யப்பட்டு அண்ணாமண்ணி தொழுதைத வைபவம் இன்னும் மறக்க முடியாத உயர்ந்ததான ஒரு சுகானுபவம். நெடும் குணத்தில் புதைத்திருந்த அனுமனை வெளிக்கொணர்ந்து அதம்பார் ராமனாலயம் பணியுடன் அருகிலுற்ற அச்சுதமங்கலத்து ஸ்ரீனிவாசன் குடமுழுக்கோடு திருப்பணிகள் பேருடை நமதன்னல் செய்வித்தார் பெரியவரே. நெடுங்குணம் தனிலே கும்பாபிஷேகம் பகுகாலம் நடக்காமல் இருக்க அந்த மடியில் சீதையை ஏற்று கொண்டு சின்முத்திரையை காட்டிக்கொண்டு ஞானானுபவத்தை தருகின்ற ரீதியிலே இருக்கின்ற அப்பெருமானுக்கு இதன் காரணம் என்ன என்று சற்று அமர்ந்து தியானம் செய்தால் அங்கே பூமிக்குள்ளே ஒரு ஹனுமன் புதைந்திருப்பது அவருடைய தியான அவஸ்தையிலே தெரியவர அதை அர்ச்சகர்களுக்கும் அறங்காவலர்களுக்கும் எடுத்தோது அதை வெளிக்கொணர்ந்து ஒரு நன்னாளிலே அவனை ஸ்தாபனம் செய்து அவர்கள் பூஜை செய்து வர மீன் அழகாக இவ்வளவு காலம் தள்ளி போட்டு வந்த அந்த கும்பாபிஷேகம் அழகாக நடைபெற்றது. இவ்வாறே அதம்பார் ராமனுடைய ஆலயம் அப்பணியையும் ஏற்றார். அச்சுதமங்கலத்திலே ஸ்ரீனிவாசனுடைய திருப்பணியும் செய்து முடித்து குழமுழுக்கோடு திருப்பணிகள் செய்தார். பீடுடை நமதன்னல் இவ்வாறு பல்வேறு திவ்ய தேசங்களை தான் அனைத்தையும் ஜீர்ணோத்தாரணம் செய்து சம்பரோக்ஷணம் செய்து தான் செய்தோம் என்ற எண்ணம் இல்லாமல் அந்த கும்பாபிஷேகம் பிரசாதத்தை அர்ச்சகர்கள் எடுத்து வந்து தரும் அளவிற்கு தான் அந்த இடத்திலிருந்து விலகி இருந்து அனைத்தும் செய்வித்து சயேவ காரித்தவான் சயேவ காரியத்தவான் என்றபடி தானே அனைத்தையும் செய்து தான் அதிலிருந்து விலகி இருந்து அத்துணை பிரசாதங்களையும் ஏற்று பெருமானுடைய உகப்புக்கு ஆளானார். ஆலங்குடி பெரியவர் அதிட்டானமும் ஸ்ரீமடமும் ஞானமெங்கும் உணரச் செய்து திருப்பணிகள் செய்துமே காலமெல்லாம் சப்தாக கிரது நடத்தி திசையங்கும் மாலின் புகழ் பாடியாடிடும் ஜாலனிவன் விஜயனே. ஆலங்குடி பெரிவா பாவத சுவாமிகள்
ஸ்ரீமத் பாகவதத்திலே அண்ணாவிற்கு இவர்தான் குரு. ஒரு முறை அங்கு பிரதி வருஷம் அவர்தான் அவருடைய ஆராதனை சமயத்திலே சப்தாகம் சொல்லி வருவார். அப்பொழுது ஸ்ருதிகீதையிலே பல சந்தேகங்கள், யாரை சென்று கேட்பது, பாகவத சுவாமிகள் இல்லாமல் இருக்கின்றாரே. அந்த ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி தியானித்த வண்ணம் படுக்க மறுநாள் இவரே மூலபாராயணம் செய்வார், இவரே உபன்யாசமும் செய்வார். அவ்வாறு மூலபாராயணம் செய்யும்பொழுது ஒரு சிறுவன் வந்து, சுவாமி இதை உங்களிடம் தர சொல்லி அந்த பெரியவர் தந்தார் என்று கொடுத்துவிட்டு காணும்போதே மறைந்து விட்டான். அதில் பார்த்திருந்தால் அலங்குடி பெரிவாள் உபயோகப்படுத்தியிருந்த கிரந்தம். அதிலே ஸ்ருதிகீதைக்கு ஆங்காங்கே கோடிட்டு விளக்கமும் தந்திருந்தார். அதை படித்தவுடன் அண்ணாவுக்கு மகத்தான திருப்தி. எவ்வாறு மகான்கள் தன்னுடன் பிரத்யட்சமாக பேசுகின்றார்கள் இவ்விதம் என்று வியந்தார். அந்த வருடம் ஆராதனை அந்த அவ்வமயம் செய்யப்பட்ட பாகவத உபன்யாசம் தனி விலட்சணமாக, லோக விலட்சணமாக அமைந்தது. ஞானமெங்கும் இதை உணரச் செய்தார். திருப்பணிகள் செய்த வண்ணம் இருந்தார். காலமெல்லாம் சப்தாக கிருது திசையெங்கும் செய்தார். நாடுதோறும், வீடுதோறும், கிராமந்தோறும், இல்லந்தோறும், பெரும் பெரும் க்ஷேத்திரங்கள் தோறும், மகத்தான ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் தோறும் அவர் செய்த வண்ணம் இருக்க, மாலன் அடியார் தான் என்பதை, ஆயனுடைய அடிப்பொடி என்பதை அடிக்கடி எம்பெருமானாருடைய அடிப்பொடி தான் என்று கூறிக்கொண்டு ஜாலனிவன் சாட்சாத்து விஜயன் என்பதை புரிய வண்ணம் வைத்திருந்தார். விஜய வருடத்து ஆவணிரோவினியில் உலகம் வியக்க ஜெயந்தியாம் என்பதை ஏற்று பல்மறைகள் ஒலிக்கவும் விஜயனாய் பிரபந்தங்கள் சேவித்து திவ்ய தேவ தேசத்து பரமன் யாவரும் ஜய ஜய முழக்கத்தோடே பிரசாதம் சாதித்தருளினர் நம் தேசிகனுக்கே. விஜய வருஷம் ஆவணி ரோஹிணி அன்று இவ்வுலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு அவருடைய ஜெயந்தி சென்னை செய்த பாக்கியம். நமது அயோத்தியா மண்டபத்திலே 80 நாட்கள் சதுர்வேத பாராயணம் என்ன, ஹோமங்கள் என்ன, பஜனைகள் என்ன, உபன்யாசங்கள் என்ன, ஆச்சரியமாக நடந்தது. ஸ்வயம் தான் ஸ்ரீமத் பாகவத மகாபாரதத்தை 80 நாட்கள் விஸ்தாரமாக கூறி, சாட்சாத்து அனந்தராம தீட்சிதரோ அல்லது பைங்காடு தீட்சிதரோ அல்லது கிருஷ்ண சௌதிகளோ என்று அந்த பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகளோ என்றும் கூறுகிறார் என்று வியக்கும் அளவிற்கு பூர்வத்திலே இருந்த மகனியர்கள் எல்லாம் ஸ்மரிக்க வைத்தார் அண்ணா. அவருடைய அமிர்தமயமான, அந்த சுகானுமயமான, அமிர்தமயமான, தேனினும் இனிந்ததான ஹயங்கமமான அந்த ஸ்ரீ மகாபாரத சொற்பொழிவை கேட்க சிறார் முதல் கிழங்கள் வரை பல்வூரிலிருந்தும் வந்து இங்கேயே தங்கி அந்த 80 நாட்களும் பல்வேறு வங்கிகள் அன்னதானம் செய்ய அனைவரும் சுகமாக காதிற்கு விருந்தான வேதகோஷம், மனதிற்கு இனி இதயத்தை தொடக்கூடியதான அண்ணாவுடைய பிரவாகவத்து ஏற்பட்ட பாரத பிரவச்சனம், ஆங்காங்கே ஏகாசி தோறும் பஜனைகள் ஆச்சரியமாக நடந்தது. அந்த அவருடைய காலத்திலே நாம் இருந்தோம், இதை அனுபவித்தோம் என்று அடுத்த தலைமுறைக்கு நாம் கூறும் பொழுது அவர்கள் அண்ணாவின் பெருமையால் உருகுவர் என்பது சத்தியம். தேசிகனுக்கோர் என்பதாம் ஜெயந்திக்கு எனும் வியாசத்தினால் வாசிமிக்க 80 நாள் வேதமும் பிரேமிக கிரந்த கோஷத்தோடு தேசுடை பரமன் தன்னருளால் மகாபாரதம் மாசிலா பக்தர் குழாம் கேட்டு வியக்க நடந்ததுவோர் என்பதாம். சுவாமி தேசிகனுக்கு 80ஆம் ஜெயந்தி, 800ஆம் ஜெயந்தி எனும் வியாஜத்தினாலே வாசிமிக்க புகழ்மிக்க 80 நாட்கள் வேதகோஷமும் நாதகோஷமும் பிரேமிக கிரந்த கோஷமும் ஹரே ராம மகாமந்திர கோஷமும் மாலை வேளைகளிலே சஹஸ்ரநாம கோஷமும் தெசுடை பரமன் தன் சாநித்திய விசேஷத்தினாலே அவ்வப்பொழுது அருகிலுற்ற திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று வந்தார். திருவல்லிக்கேணி விட்டலனை சேவித்து வந்தார். எண்ணற்ற சாதுக்களுடைய கிரகம் தேடி வந்து அனுகிரகித்தார். மாலை உன் வீட்டிற்கு சந்தியாவனத்துக்கு வருகின்றேன் என்று தானாக கூறிவிட்டு வருவார். சதாஷ்டபதி பாடிய வண்ணம் இருக்கின்ற உயர்ந்த பக்தர்கள் வீட்டை தேடி தேடி தான் கதவை தட்டி வந்து இன்னைக்கு என்ன செய்திருக்கின்றாய் என்று அதிலே ஒரு சொட்டு வாயிலே எடுத்து
வாயிலே போட்டுக்கொண்டு அனைவருக்கும் பிரசாதம் அளித்துவிட்டு அடுத்த கணம் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு ஓடுவார். மேடையிலே கம்பீரமான குரலே ஹரே ராம என்று அவருடைய குரல் கேட்டவுடன் அனைவரும் தன்னிலை இழப்பர். அப்பேற்பட்ட மாசிலாத பக்தர் குழாம் 80 நாட்கள் சென்றது ஒரு கணப்பொழுதிலே என்றால் அது விந்தை இல்லை, ஆச்சரியம். பிரதிதினம் ராத்திரி 11 மணி வாக்கிலே டோலோத்சவம். அதற்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள். மழை பெய்யும் நின்ற வண்ணம் கேட்பர், குளிரடிக்கும் நின்ற வண்ணம் கேட்பர். அமர்வதற்கு இடம் இருக்காது. ஆனால் அதிலே 50 பேர் சௌரியமாக இருக்கும் இடத்திலே 500 பேர் அமர்ந்து கேட்ட நாட்கள் மறவாத சுதினங்களாகும். 80 நாட்கள் கண்களுக்கோர் பெருவிருந்தாய் அண்ணாவும் துன்பமகற்றி மனம் கழிக்கும் வேதநாத கோஷத்தோடு அன்போடு பாரதம், அன்போடு மகாபாரதம் விசதமாய் கூறி அருளி தன்னிகரிலா பணியினால் கூறி பொழிந்தார் கனகமழையை. 80 நாட்கள் நம் கண்களுக்கு விருந்தாக காலங்கார்த்தால அண்ணா வந்துடுவா. 7-8 மணிக்கு அவரை காண எண்ணற்ற மக்கள் குழுமி அழகாக ஒரு வரிசையிலே வந்து அண்ணாவுக்கு பழ புஷ்பாதிகளை சமர்ப்பித்து அக்ஷதையை பெற்றுக்கொண்டு ஆஃபீஸ் செல்பவர்கள் ஓடுவார்கள், வேலைக்கு செல்பவர்கள் பறப்பார்கள். அனைவருக்கும் கட்டாட்சித்து அர்ச்சதையை கொடுத்து தான் சாத்தி கொண்ட மாலையை தந்து பழங்களை எல்லாம் கை நிறைய தந்து அனைவரையும் கன்னத்திலே தடவை கொடுத்து ஆசீர்வதித்து சிலருக்கு திருஷ்டி கடித்து சிலருக்கு சமங்கள் போக அவர்களுக்கு சிரசிலே அஸ்ததீட்சை செய்து சிலரை ஆலிங்கனம் செய்து கொண்டு எவ்வாறெல்லாம் சுகானுபவத்தை தந்தார். இப்பேற்பட்ட பெருவிருந்து அண்ணா லோகவிலட்சணமான கோலாருடைய சாநித்தியம் என்று அனைவராலும் உணரப்பட்ட அந்த காலை வேளையிலே அவர் தியானம் முடித்து அரை வயருக்கு கஞ்சியோ பொங்கலோ 2 இட்லியோ சாப்பிட்டு விட்டு வந்து அமர்ந்தால் 11:30 மணி பர்யந்தம் தன் சிஷ்யர்களெல்லாம் தான் செய்த பல்வேறு கிரந்தங்களை அழகாக உபன்யசிக்க அதை கேட்ட வண்ணம் ரசிப்பார். வரும் பக்தர் அனைவருக்கும் வந்த அரசியல்வாதிகள் என்ன, பிரமுகர்கள் என்ன, பக்த சிரோமணிகள் என்ன, பாவத சிரோமணிகள் என்ன, வயதானவர்கள் என்ன, சிறார்கள் என்ன, கொடையே சுற்றி வந்த மழைப்பட்டாலும் அண்ணா 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 என்று கதறியது என்ன. அன்போடு மகாபாரதம் நடக்கும் பொழுது இந்த சிறுவர்களும் சிறுமிகளும் மௌனியாக இருப்பது தான் ஆச்சரியமான விஷயம். வீட்டிலே 1/2 மணி நேரம் நம்மளால் சமாளிக்க இயலாது. 3.5 மணி நேரம் பசியை மறந்து அங்கேயே இருப்பர். சாயங்காலம் சாஸ்திரநாம ஆனவுடன் அங்கு கிடைக்கும் சிறு பிரசாதத்தை குழந்தைகளுக்கு ஊட்டி விடுவர் தாயார். சிலர் அருகே சென்று காப்பி பானமாக அருந்து வருவர். சிலர் வேத கோஷங்கள் செய்யும் வேத வித்வான்களுக்காக செய்யப்பட்ட பக்ஷணாதிகள் சிறு துண்டுகள் பிரசாதமாக அனைவருக்கும் கிடைக்கும். அதையே அருந்துவிட்டு ராத்திரி 11 மணிக்கு எது கிடைத்ததோ அதை உண்டு விட்டு படுப்பர். மறுநாள் காலை 7:30 மணிக்கு அண்ணாவை செவிக்க வேண்டும் என்ற பெரும் விருப்பத்தோடு இவ்வாறு தன்னிகரில்லா பாணியினால் தன்னால் தயார் செய்யப்பட்ட பாகவத பாடசாலையிலே சிறுவர்களாக வந்து சேர்ந்த கிருஷ்ணதாஸ் குடும்பத்து குழந்தைகளிலிருந்து ஆரம்பித்து அனைவரும் இன்று மகான்களாக ஆலபட்சமாக இருப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டார். அனைவரும் கோலாருடைய கட்டாட்சத்தினால் அல்லவா ஏற்பட்டது என்று சந்தோஷத்தோடு அனைவருக்கும் அன்று ஸ்ரீமத் பாரதத்திலே பல்வேறு மறைப்பொருட்களை ரத்னமயமான விஷயங்களை அதிசுலபமாக எடுத்தோதி ஒரு சஹஸ்ரநாம பாஷ்யம் ஒரே நாளிலே ஒரு 3.5 மணி நேரம் செய்த பாணி. அதேபோல் ஒரு 3 தினங்கள் ஸ்ரீ தர்மம், ராஜதர்மம், பிராமண தர்மம், சதுர்வர்ணத்தவர்களுடைய கைங்கரிய விசேஷங்கள் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தர்மங்கள் முதற்கொண்டு சொல்லி ஸ்வயம் விக்கிரவான் தர்மஹா என்ற நிலையில் அனைவருக்கும் ஆசீர்வதித்து சென்ற அந்த 80 நாட்களை மீண்டும் ஸ்மரிப்போம். ஜெய் சத்குரு சரணாரவிந்த கீ ஜெய்.